2026ஆம் வருஷம் உலக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்பட போதா. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மேல தொடுத்த போர் இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கு. சம்பவம் பண்ணியாச்சு, இலக்கை எட்டியாச்சு, இனி அங்க நிக்கிறது புத்திசாலித்தனம் இல்ல. இது நாங்க சொல்லல. அதிபர் ட்ரம்ப்புக்கு ரொம்ப நெருக்கமான அவரோட ஆலோசகர்களே ரகசியமா கொடுத்திருக்கிற ஒரு வார்னிங். இன்னும் சொல்லப்போனா, இந்தியா எப்படி பாகிஸ்தானை 2 நாள்ல அடிச்சு உட்கார வச்சுட்டு போரை நிறுத்துச்சோ, அதே ஃபார்முலாவை இப்போ அமெரிக்கா கையில் எடுக்கணும்னு ட்ரம்ப்புக்கு அழுத்தம் அதிகரிச்சிருக்கு. ஒருவேளை ட்ரம்ப் இந்த போரை நிறுத்தலைன்னா அவரோட அரசியல் எதிர்காலமே காலி ஆயிடும்னு சொல்றாங்க. அது ஏன்? இந்த போருக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம்? வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்ட அந்த அதிரடி ரிப்போர்ட்ல என்ன இருக்கு? முழுசா பார்க்கலாம். முதல்ல இப்போ என்ன நடந்திருக்குன்னு சுருக்கமா பார்த்துடலாம். ஈரான் மேல அமெரிக்கா நடத்திட்டு வர்ற ராணுவ நடவடிக்கைகள் இப்போ உச்சக்கட்டத்துல இருக்கு. ஆனா வெள்ளை மாளிகைக்குள்ள இப்போ ஒரு பெரிய விவாதம் ஓடிக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவோட ராணுவ இலக்குகளை நாம ஓரளவுக்கு எட்டிட்டோம், அதனால கௌரவமான முறையில இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும்னு ட்ரம்போட ஆலோசகர்கள் இப்போ அவருக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல ஈரானை அட்டாக் பண்ணப்போ அமெரிக்க மக்கள் மத்தியில ட்ரம்புக்கு பயங்கர ஆதரவு இருந்தது. ஆனா போர் நீடிக்க நீடிக்க அந்த ஆதரவு அப்படியே குறைய ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் இப்போ ட்ரம்புக்கு இருக்கிற முதல் தலைவலி. ஏன்னா இன்னும் சில மாசங்கள்ல அமெரிக்காவுல இடைத்தேர்தல் வரப்போகுது. இந்த நேரத்துல மக்கள் மத்தியில எதிர்ப்பு கிளம்புனா அது ட்ரம்புக்கு பெரிய பின்னடைவா அமையும். வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி போரை ஒரு வெற்றிகரமான ராணுவ நடவடிக்கையா மக்கள் கிட்ட காட்டிட்டு இப்பவே வெளியே ஏறினாதான் ட்ரம்போட பிம்பம் தப்பும்னு ஆலோசகர்கள் கருதுறாங்க. நாங்க நினைச்சதை சாதிச்சிட்டோம், ஈரானோட ராணுவ பலத்தை சிதைச்சிட்டோம் அப்படின்னு ஒரு விக்டரி டெக்ளரேஷன் கொடுத்துட்டு வெளியே வர்றதுதான் புத்திசாலித்தனம்னு அவங்க சொல்றாங்க. ஒருவேளை போர் இன்னும் சில மாசங்களுக்கு நீடிச்சா அது அமெரிக்காவோட பொருளாதாரத்தை மொத்தமா காலி பண்ணிடும். இதனாலதான் வீண் செலவு செய்யாதீங்க, இலக்கை எட்டியாச்சு, இனி அங்கேயே நிக்கிறது ஆபத்து அப்படின்னு ட்ரம்புக்கு நெருக்கமான வட்டாரங்கள் எச்சரிக்கிறாங்க. இங்கதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. அமெரிக்க ஆலோசகர்கள் இப்போ இந்தியா செஞ்ச ஒரு விஷயத்தை ட்ரம்புக்கு உதாரணமா காட்டுறாங்க. பாகிஸ்தானோட தீவிரவாத மையங்களை தகர்த்த உடனே இந்தியா எப்படி ஆபரேஷன் சிந்தூர் போர புத்திசாலித்தனமா 2 நாள்ல நிறுத்திட்டு வெளியே வந்துச்சோ அதே மாதிரி அமெரிக்காவும் செயல்படணும்னு அவங்க சொல்றாங்க. இந்தியா அன்னைக்கு போரை நீட்டிக்காம சரியான நேரத்துல இலக்க அடிச்சிட்டு பின்வாங்கினதுனால தான் உலக நாடுகள் மத்தியில இந்தியாவுக்கு பெரிய மரியாதை கிடைச்சது. அதே பாணியை இப்போ அமெரிக்கா பின்பற்றணும்னு ஒரு தரப்பு வாதிடுது. சரி, இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அமெரிக்கா மாதிரி ஒரு வல்லரசு நாடு இந்தியாவோட போர்க்கால யுத்திய காப்பி அடிக்கணும்னு சொல்ற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கா? உங்களோட கருத்து என்னங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா, இந்த போரை நிறுத்த சொல்றதுக்கு பின்னாடி இருக்கிற மிக முக்கியமான காரணம் பொருளாதாரம். உலகளாவிய எனர்ஜி மார்க்கெட் இப்போ தலைகீழா மாறி இருக்கு. கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $100 தாண்டி உயர்ந்து நிக்குது. இது ட்ரம்போட ஆலோசகர்களை ரொம்பவே அதிர்ச்சியடைய வச்சிருக்கு. கச்சா எண்ணெய் விலை உயருதுன்னா என்ன அர்த்தம்? பெட்ரோல் டீசல் விலை ஏறும், அதனால போக்குவரத்து செலவு அதிகமாகும். கடைசியில சாதாரண மக்கள் வாங்குற காய்கறி முதற்கொண்டு எல்லா பொருட்களோட விலையும் உயரும். இததான் நாம பணவீக்கம் அப்படின்னு சொல்றோம். அமெரிக்காவில் ஏற்கனவே விலைவாசி உயர்வு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த நேரத்துல போர்னால இன்னும் விலைவாசி ஏறுனா மக்கள் வீதிக்கு வந்து போராட ஆரம்பிச்சிடுவாங்க. அமெரிக்க மக்களோட இப்போதைய மனநிலை என்னங்கிறத தெரிஞ்சிக்க சில ரகசிய பொது கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டிருக்கு. அந்த முடிவுகளை பார்த்தப்போ ட்ரம்ப் நிர்வாகம் ஆடி போயிட்டாங்க. ஏன்னா பெரும்பாலான அமெரிக்க மக்கள் இந்த போரை தொடர்றத விரும்பல. எதுக்காக எங்க வரி பணத்தை கொண்டு போய் வேற ஒரு நாட்டுல போர் செஞ்சு வீணாக்குறீங்க அப்படிங்கிற கேள்வி இப்போ உரக்க ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த போர் சூழல் அமெரிக்காவோட உள்நாட்டு அரசியல்ல ஒரு நிலமற்ற தன்மையை உருவாக்கிடுமோன்னு குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் பயப்படுறாங்க. இதனாலதான் ட்ரம்பை தொடர்பு கொண்டு சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வாங்க, இல்லைனா வர்ற இடைத்தேர்தல்ல நமக்கு டெபாசிட் கூட கிடைக்காது அப்படின்னு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எச்சரிக்கை விடுக்கிறாங்க. சரி, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில அப்படி என்னதான் நடந்துச்சு? ஏன் இப்போ போரை நிறுத்தணும்னு சொல்றாங்க? இதோட பின்னணியை கொஞ்சம் சுருக்கமா பார்த்தா புரியும். ஈரானோட அணுசக்தி திட்டங்கள் மற்றும் அவங்க மிடில் ஈஸ்ட்ல வச்சிருக்கக்கூடிய ஆதிக்கம் அமெரிக்காவுக்கு பெரிய அச்சுறுத்தலா இருந்தது. அதனால தான் ட்ரம்ப் அதிரடியா ராணுவ நடவடிக்கையில இறங்கினாரு. அமெரிக்காவோட அதிநவீன ஏவுகணைகள் ஈரானோட முக்கிய ராணுவ கட்டமைப்புகளை ஏற்கனவே சிதைச்சிட்டதா பென்டகன் வட்டாரங்கள் சொல்லுது. அதாவது என்ன செய்யணும்னு நினைச்சாங்களோ அதை செஞ்சு முடிச்சாச்சு. இதுக்கு மேல அங்கேயே இருக்கிறது ஈரானுக்கு பதிலடி கொடுக்க இன்னும் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கிற மாதிரி ஆயிடும்.
குறிப்பா ஹார்மோஸ் ஜலசந்தி பகுதியில் நிலவர பதட்டம் உலக வர்த்தகத்தையே முடக்கி வச்சிருக்கு. ஹார்மோஸ் ஜலசந்திங்கிறது உலகத்துல இருக்கிற ரொம்ப முக்கியமான கடல் வழிப்பாதை. உலகத்துல உற்பத்தியாகிற கச்சா எண்ணெயில பெரும்பகுதி இந்த வழியா தான் போகுது. இப்போ அந்த இடத்துல போர் நடக்கிறதுனால கப்பல் போக்குவரத்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. இன்சூரன்ஸ் கட்டணம் ஏறிடுச்சு, கப்பல்கள் சுத்தி போக வேண்டிய நிலைமை வந்திருக்கு. இதனால தான் உலக நாடுகள் எல்லாமே அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுக்கறாங்க. உங்க சண்டையால எங்களோட வர்த்தகம் பாதிக்கப்படுது அப்படின்னு சீனா, இந்தியா, ஐரோப்பிய நாடுகள் கூட கவலை தெரிவிச்சிருக்காங்க. இதையெல்லாம் கணக்கு போட்டு பார்த்த ஆலோசகர்கள் வெற்றிகரமான நடவடிக்கை அப்படின்னு ஒரு முத்திரையை குத்திட்டு கௌரவமா பின்வாங்கிறது தான் ராஜதந்திரம்னு ட்ரம்ப்புக்கு புரிய வச்சிட்டு இருக்காங்க. ஆனா இங்க ஒரு சிக்கல் இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் பொதுவா மத்தவங்க பேச்ச அவ்வளவு சீக்கிரம் கேட்கிற ஆள் கிடையாது. அவரோட ஈகோ இந்த இடத்துல குறுக்க நிக்குது. நான் போற ஆரம்பிச்சுட்டு பாதியிலேயே நிறுத்தினா மக்கள் என்ன பலவீனமான தலைவன்னு நினைச்சிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் அவருக்கு இருக்கலாம். இதனால தான் ஆலோசகர்கள் அவருக்கு இந்தியாவோட ஆபரேஷன் சிந்தூர் உதாரணத்தை எடுத்து சொல்றாங்க. பாருங்க, மோடி எப்படி புத்திசாலித்தனமா செயல்பட்டாரு. 2 நாள்ல பாகிஸ்தானை கதற விட்டுட்டு அப்புறம் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வழிவகுத்தாரு. அதே மாதிரி நீங்களும் ஒரு ஸ்ட்ராங் மேனா வெளியே வரணும்னா இப்போ போற நிறுத்துறது தான் சரி அப்படின்னு அவங்க லாஜிக்கா பேசுறாங்க. இந்த இடத்துல நாம ஈரானோட பதிலடி தாக்குதல்களையும் கவனிக்கணும். ஈரான் சும்மா இருக்கிற நாடு கிடையாது. அவங்க கிட்ட இருக்கிற ட்ரோன் தொழில்நுட்பம் மற்றும் ஏவுகணைகள் அமெரிக்காவோட ராணுவ முகாம்களுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கு. ஏற்கனவே சில அமெரிக்க வீரர்கள் காயமடைஞ்சதா தகவல்கள் வருது. போர் நீடிச்சா உயிரிழப்புகள் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஒரு அமெரிக்க அதிபருக்கு போர்க்களத்துல தங்களோட வீரர்கள் உயிரிழக்கிறதுங்கிறது தேர்தல்ல மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட். வியட்நாம் போர், ஆப்கானிஸ்தான் போர்ல நடந்த கசப்பான அனுபவங்கள் அமெரிக்க வரலாற்றுல இன்னும் இருக்கு. அந்த தப்ப ட்ரம்ப் திரும்பவும் செஞ்சிடக்கூடாதுன்னு அவரோட ஆதரவாளர்களே இப்போ கவலைப்படுறாங்க. இப்ப வரைக்கும் நிலைமை இப்படிதான் இருக்கு. ஆனா ஈரான் தரப்புல என்ன சொல்றாங்க? ஈரான் இப்போதைக்கு ஒரு தற்காப்பு நிலையில இருந்தாலும் அமெரிக்காவோட இந்த எக்ஸிட் பிளான் அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியா தெரியும். அமெரிக்காவையே நாங்க பின்வாங்க வச்சிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லிக்க வாய்ப்பு இருக்கு. இதை எப்படி ட்ரம்ப் நிர்வாகம் கையாள போகுதுங்கிறது தான் இப்போ இருக்கிற பெரிய கேள்வி. ஆலோசகர்கள் சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னா, போரை நிறுத்துறதுக்கு ஒரு தெளிவான எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி வேணும். அதாவது திடீர்னு கிளம்பாம ஒரு ஒப்பந்தம் மூலமாவோ அல்லது ஒரு சர்வதேச அமைப்போட மத்தியஸ்தம் மூலமாவோ போற முடிவுக்கு கொண்டு வரணும். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது. உண்மையிலேயே அமெரிக்காவால இந்தியா மாதிரி 2 நாள்ல போரை நிறுத்த முடியுமா? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிறது ஒரு நீண்டகால எல்லை பிரச்சனை. ஆனா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கிறது கடல் கடந்த ஆதிக்க போட்டி. ஆனாலும் ஆலோசகர்கள் சொல்ற அந்த இலக்கை அடைந்தவுடன் பின்வாங்குதல் அப்படிங்கிற தத்துவம் எல்லா இடத்துக்கும் பொருந்தும். தேவையற்ற உயிர் சேதத்தையும் பொருளாதார இழப்பையும் தவிர்க்கிறது தான் ஒரு தலைவனுக்கு அழகு. இதத்தான் இந்திய பிரதமர் மோடி செஞ்சு காட்டினாரு. அந்த புத்திசாலித்தனமான நகர்வை இப்போ உலகமே உன்னிப்பா கவனிக்குது. 2026 வருஷத்தோட இடைத்தேர்தல் களம் இப்போ சூடுபிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. குடியரசுக் கட்சியினர் மத்தியில ஒரு பயம் இருக்கு. நாம இப்போ போரை நிறுத்தலனா ஜனநாயக கட்சியினர் இத ஒரு பெரிய ஆயுதமா எடுப்பாங்க. ட்ரம்ப் நாட்டை போருக்குள்ள தள்ளி பொருளாதாரத்தை சீரழிச்சிட்டாருன்னு பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் ட்ரம்ப்புக்கு கொடுக்கப்படுற அழுத்தம் இப்போ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் ரிப்போர்ட் படி ட்ரம்போட கேபினட் கூட்டங்கள்ல இப்போ இத பத்தி தான் அனல் பறக்கிற விவாதங்கள் நடக்குது. போரை தொடரணுமா இல்லனா இந்திய பாணியில கட் பண்ணிட்டு வரணுமா? சரி, இப்போ சில காமன் கேள்விகளை பார்க்கலாம். ஒருவேளை ட்ரம்ப் போரை நிறுத்தலனா என்ன ஆகும்? முதலாவது, கச்சா எண்ணெய் விலை $150 கூட தொடலாம். அப்படி நடந்தா உலக நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிரா திரும்பும். 2வது, ஈரானோட நட்பு நாடுகளான ரஷ்யா மற்றும் சீனா இந்த விவகாரத்துல நேரடியா தலையிட வாய்ப்பு இருக்கு. அது ஒருவேளை 3வது உலகப் போருக்கு கூட வழிவகுக்கலாம். இதையெல்லாம் யோசிச்சு தான் இப்போதைக்கு இது போதும், சம்பவம் பண்ணியாச்சு, கிளம்புவோம் அப்படின்னு ஆலோசகர்கள் சொல்றாங்க. இந்த எக்ஸிட் பிளான் மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ட்ரம்ப் ஒரு அமைதி தூதுவராகவும் தன்னை காட்டிக்க முடியும். அதே சமயம் ஒரு வலிமையான தலைவராகவும் இருக்க முடியும். இந்தியா செஞ்ச அந்த ஆபரேஷன் சிந்தூர் இப்போ உலக நாடுகளுக்கு ஒரு மேனுவல் மாதிரி ஆகிடுச்சு. தீவிரவாதத்தை எப்படி ஒடுக்கணும், அதே சமயம் ஒரு போரை எப்படி பெருசாகாம தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்கு இந்தியா ஒரு முன்னுதாரணமா இருக்கு.
அமெரிக்காவோட டாப் லெவல் ஆலோசகர்கள் இத மென்ஷன் பண்றதுங்கிறது இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு பெரிய ராஜதந்திர வெற்றிதான். அடுத்து வர்ற வாரங்கள்ல வெள்ளை மாளிகையிலிருந்து ஏதாவது ஒரு அதிரடி அறிவிப்பு வரலான்னு எதிர்பார்க்கப்படுது. அநேகமாக போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கோ அல்லது ஒரு பகுதி பின்வாங்கலுக்கோ ட்ரம்ப் சம்மதிக்க வாய்ப்பிருக்கு. மொத்தத்துல பார்த்தா 2026 அமெரிக்காவுக்கு ஒரு சோதனையான காலம்தான். ஒரு பக்கம் இராணுவ வெற்றி, இன்னொரு பக்கம் பொருளாதார வீழ்ச்சி, நடுவுல தேர்தல். இது எல்லாத்தையும் ட்ரம்ப் எப்படி சமாளிக்க போறாருன்னு பாப்போம். ஆலோசகர்கள் பேச்ச கேட்டு அவர் போற நிறுத்தினால் அது உலக பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய நிம்மதியா இருக்கும். இல்லனா ஒரு பெரிய விலைவாசி உயர்வுக்கும் மக்கள் போராட்டத்துக்கும் அமெரிக்கா தயாராகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அமெரிக்கா இப்போ போற நிறுத்தணுமா இல்ல ஈரானை முழுசா ஒடுக்கணுமா? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.